என்ன ப்ரோ வாட் ப்ரோ நீங்க இப்படி பேசுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்க கிடையாது. கேப்டன் கட்சியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் அவர் பணத்து மேல ஆசைப்பட்டதே கிடையாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா அவரோட துறையில இருந்தவங்க எல்லாரையும் அவர் மேல தூக்கி விட்டுருக்காரு. நிறைய பேத்துக்கு சான்ஸ் கொடுத்திருக்காரு. நிறைய பேத்துக்கு பசியமர்த்தி விட்டுருக்காரு. இன்னும் சொல்ல போனோம்னா அவரோட வாழ்க்கையில பணம் அப்படின்றது அவர் 2ஆம் பட்சமா தான் நினைச்சிருக்காரு. அப்பேற்பட்ட கட்சியவே நீங்க ஒரு கல்லாப்பெட்டி கூட்டணி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் இல்ல திருடுனதுல ஒரு பங்கை கொடுத்து நீங்க எழுத்திருக்கீங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கீங்க. அது எந்த விதத்துல நியாயம்? நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுடைய வெற்றிக்கு கூட அவங்க ஒரு படிக்கட்டா இருந்திருக்காங்க அப்படிங்கிறத மறந்துட்டு நீங்க பேசுறீங்க. உண்மையில இப்போ இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும், இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் யார் யார் வேண்டாலும் கட்சி ஆரம்பிக்கலாம், யார் யார் வேண்டாலும் மக்களை சந்திக்கலாம். இன்னும் சொல்ல போனோம்னா இன்னைக்கு உள்ள சூழ்நிலை யார் யார் கூட வேணாலும் கூட்டணி வைக்கலாம். அது அவங்களோட விருப்பம். அதை போய் நம்ம தவறா பணம் வாங்கிட்டு கூட்டணி சேர்ந்தாங்க, அது மட்டும் இல்லாம கல்லாப்பெட்டி கூட்டணி அப்படின்னு பேசுறதுல எந்த விதத்துல நியாயம்? இந்த மாதிரி நம்ம நெகட்டிவான ஒரு கருத்துக்களை சொல்லும்போது மக்கள் அதை எப்படி ஏத்துக்குருவாங்க அப்படிங்கிறத நம்ம நினைச்சு சிந்திச்சு பார்க்கணும். இன்னும் சொல்ல போனோம்னா நாம ஆட்சிக்கு வந்தோம்னா நம்ம மக்களுக்கு என்ன செய்யணும், மக்கள் நம்மளை ஏன் விரும்புறாங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம என்னைக்குமே யோசிக்கணும். அதை விட்டுட்டு நம்ம தவறான ஒரு விஷயங்களை நம்ம பேசும்போது அது நம்மளுக்கு எப்படி சாத்தியப்படும்? இன்னும் சொல்ல போனோம்னா அவங்க தெளிவாவே சொல்லிட்டாங்க. நாங்க ஏற்கனவே இதுக்கு முன்னாடி கூட்டணி அமைச்சிருந்தோம், அவங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றல, அதனால நாங்க இப்ப மாறி போயிட்டோம் அப்படிங்கிறத தெளிவா சொல்லிட்டு அவங்க கூட்டணிக்குள்ளே போயிருக்காங்க. இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டுட்டு கடைசியில பாத்தீங்கன்னா அவங்களவே போயிட்டு தாக்குறதுல எந்த விதத்துல நியாயம்? இன்னும் சொல்ல போனா உங்க மேல அவங்களுக்கு ஒரு தனி மரியாதை எப்பயுமே உண்டு. இன்னும் சொல்ல போனா அவங்கள தம்பி அப்படின்னு தான் அவங்க அழைக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க உங்க மேல பிரியம் வச்சு பேசி நடத்தும் போது அவங்கள இந்த அளவுக்கு நீங்க டார்கெட் பண்ணி பேசுவீங்க யாரும் கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டாங்க. நாம ஒரு விஷயத்த பேசுறோம்னா அதுக்கான எதிர்வினை கண்டிப்பா நம்ம சந்திச்சே ஆகணும். இன்னும் சொல்ல போனோம்னா கேப்டன் அவர்களை இன்னைக்கு வரைக்கும் யாரு அவரை தவறா பேசுறாங்களோ அவங்களாம் இன்னைக்கு ஓரம் கட்டப்பட்டிருக்காங்க. அது சினி ஃபீல்டா இருந்தாலும் சரி, அது அரசியலா இருந்தாலும் சரி. ஸோ நினைச்சு சிந்திச்சு பாருங்க. இன்னும் கொஞ்சம் நிதானமா பேசுங்க.